பாடகி பி. சுசிலா திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மொட்டை போட்டு வழிபாடு மேற்கொண்டார். தனது வசீகர குரலால் ரசிகர்களை கட்டி போடும் வகையில் தமிழ் சினிமாவில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளவர் பாடகி பி. சுசிலா. ஜி. ராமநாதன், கே. வி. மகாதேவன், எம். எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ. ஆர். ரஹ்மான் என பல தலைமுறை இசையமைப்பாளர்களுடனும் பல மொழிகளிலும் இவர் பாடியுள்ளார். இந்நிலையில் திருப்பதி சென்ற அவர் மொட்டை போட்டு VIP பிரேக் தரிசனம் மூலம் ஏழுமலையானை வழிபட்டார். சாமி கும்பிட்ட பின் அவருக்கு ரங்கநாயகர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்கள், வேத ஆசிகள் வழங்கப்பட்டன. வளாகத்தில் நடந்து வந்த அவர் பாடிக்கொண்டே வந்தார். இசையமைப்பாளர் தமன், பாடகர் கார்த்திக் உள்ளிட்டோரும் ஏழுமலையானை வழிபட்டனர். ரயில் பயணத்தின் போது மிடில் பர்த் அருந்து விழுந்ததில் பயணி ஒருவரின் கழுத்து எலும்புகள் உடைந்து உயிரிழந்தது ரயில் பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் மாரஞ்சேரி வடமுகில் பகுதியைச் சேர்ந்த 62 வயதான மரத்திகா அலிகான் ஜூன் 15ஆம் தேதி மிலேனியம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் S6 கோச்சில் டெல்லிக்கு புறப்பட்டார். ரயில் தெலுங்கானா மாநிலம் வாரங்கலை கடந்த நிலையில் அலிகான் கீழ் பர்த்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது அவருக்கு மேல் இருந்த மிடில் பர்த்தானது உடைந்து அவர் மேல் பயங்கரமாக விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அவரை மீட்ட ரயில்வே மீட்பு படையினர் வாரங்கலில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது கழுத்து எலும்பில் ஏற்பட்ட 3 முறிவுகளுக்கும் செயலிழந்த நரம்புகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த ரயிலின் TTR அளித்த தகவலின்படி நடு பர்த்தில் இருந்த பயணி தனது இருக்கையை AC கோச்சிக்கு மாற்றிக்கொண்டு சென்றதாகவும் மேல் பர்த்தின் இருக்கையை சக பயணிகள் சரியாக சங்கிலியால் பிணைக்காததால் இருக்கை கீழே விழுந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் ரயில் பெட்டியில் எந்த குறைபாடும் இல்லை என்று ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பாக ரயிலில் ஏற முடியாது, ஏற முடிந்தால் இருக்கை இல்லை, இருக்கை கிடைத்தாலும் ரயில் விபத்தை தாண்டி பர்த் விபத்து என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் பெற மேல்முறையீடு செய்த 1 லட்சத்திற்கும் மேலான விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருப்பதாக தற்போது சிறப்பு திட்ட கொள்கை விளக்க குறிப்பின் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியான நபர்களுக்கு அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்பது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில மிக முக்கியமாக இதுல கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பதாரர்களில் தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்களும் தகுதியின்மைக்கும் உள்ளான விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டு வருகிறது. அதற்கான குறுஞ்செய்தி அவர்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கே அனுப்பி வைக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்துள்ளது. இந்த நிலையில நிராகரிக்கப்பட்ட மேல்முறையீடு விண்ணப்பதாரர்கள் விரும்பினார் நிராகரிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் சேவை மையம் வழியாக மேல்முறையீடு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சிறப்பு திட்ட அமலாக்க துறையினுடைய கொள்கை விளக்க குறிப்புல தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்காக இந்த நிதியாண்டில் 13,722.47 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் 1,15,27,172 மகளிர் நேரடியாக பயனடைந்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய அந்த கொள்கை விளக்க குறிப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.